ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் காராமணிங்க. இப்போ இருக்கிற இந்த குளிர் சீசனில் இதெல்லாம் நல்லா காய்க்குங்க. கிராமத்தில் இதெல்லாம் நல்லா இதை பயிரிடுவாங்க. காராமணி, மொச்சை, அவரை, துவரை, இந்த பட்டாணி எல்லாமே இப்போ சீசனுங்க. இது நல்லா கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மி ரேட்டில் சீப்பான ரேட்டில் விற்கிறாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 ரூபா தாங்க. அரை கிலோ நான் வாங்கியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், வேர்க்கலையும் பச்சை வேர்க்கலை வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது. அதையும் இந்த காராமணியும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேங்க. பாருங்கள், ரெண்டுமே வாஷ் பண்ணியாச்சு. நான் இட்லி பாத்திரத்தில் தாங்க வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையுமே பாருங்கள். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா இட்லி பாத்திரம் மூடியில் கூட வச்சு ஆவி வச்சு எடுத்துக்கலாம். நான் அப்படி வைக்கல, தண்ணி ஊற்றி அது மேலே தான் இது ரெண்டுத்தையுமே வச்சு வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் நாங்கள் வில்லேஜில் இருக்கும்போது இது ரெண்டுமே நல்லா காய்க்குங்க. கொல்லியில் நாங்கள் வேர்க்கடலை செடி எடுக்கும்போது போது பறித்து இதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. இப்போது இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முன்னாடி இருந்து கலருக்கும் இப்போ வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா செம்மையாக வெந்துருச்சுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தாங்க இது வேகிறதுக்கு டைமே. இங்கே பாருங்கள், அடியில் நல்லா வேர்க்கடலை பாருங்கள் வெந்திருக்கு. காராமணியும் செம்மையாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த 2 காம்பினேஷன் வேகும் போது வர வாசனை அப்பா செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப சாப்பிட்டு பழக்கங்க. இப்போ தாங்க மிஸ் பண்ணேன். இப்போ கிடச்சது வாங்கி செஞ்சாச்சுங்க. நீங்களும் இந்த குளிர் டைம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போது முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.